ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாம்பழத்தில் நமக்கு 1 கப் தேவைப்படும். இப்போ இதிலிருந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் மாம்பழம், 1/2 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு 2 கப் அளவுக்கு ஸ்மூதி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பாலுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். 2-3 மாம்பழத்துண்டும் சேர்த்து நம்ம இதை பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.